ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல மாநகராட்சி துறையில இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து தான் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எங்கிருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சமூக நலத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது சக்தி ஒன் ஸ்டாப் சென்டருக்கு தான் பாத்தீங்கன்னா வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு கேஷ் ஒர்க்கருக்கு கொடுத்திருக்காங்க, பாதுகாவலருக்கும் கொடுத்திருக்காங்க, பல்நோக்கு உதவியாளர், இந்த 3 பணிகளுக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த 3 பணிக்கு தான் நீங்க அப்ளை பண்ணவும் போறீங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா நேரடியா கொடுக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா தபால் மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். சோ அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா 31/1/2024 சொல்லிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா முதல் தளம் பி பிளாக், மாவட்ட சமூக அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம். சோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். சோ இந்த வழக்கு பணியாளருக்கு பாத்தீங்கன்னா 3 இதா கொடுத்திருக்காங்க. அது கேஷ் ஒர்க் 2 கொடுத்துருங்க. 24/7 நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு கண்டிப்பாக ஏதாவது படிச்சிருக்கணும், உடல் ஊனமற்றவை இருத்தல் வேண்டும், அதாவது பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க 2 வருஷம் முன் அனுபவம் பெற்றவர்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண் பணியாளர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறத சொல்லியிருக்காங்க. உள்ளூர்ல யாரெல்லாம் விண்ணப்பிச்சு வசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது போஸ்டிங் பாத்தீங்கன்னா பாதுகாவலர், செக்யூரிட்டிக்கு 2 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. 24/7 நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். உடல் ஊனமுற்ற இருந்தா போதும், நீங்க எலிஜிபிள் தான். 2 வருடத்திற்கு மேல் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பெண் அல்லது ஆண்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்க எலிஜிபிள் தான். சோ நீங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதுக்கு அடுத்தது பல்நோக்கு உதவியா மல்டி பர்பஸ் 24/7 நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். உடல் ஊனமுற்ற இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். 2 வருடத்திற்கு எக்ஸ்பென்ஸ் பெண்கள் இருந்திருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உள்ளூர் விண்ணப்பத்தாளர் இருந்திருந்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.tirupattur.nic.in. இந்த வெப்சைட் மூலியமா தான் நம்ம இதுல எடுத்திருக்கோம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஓடிட்டு கீழே சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களோட நேம் கேபிட்டல்ல கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், 10th 12th டிகிரி இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி அதையும் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இல்ல அதர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் சரி, என்ன டெசிக்னேஷன் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, சோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கடைசியா இந்த டேஷ்குள்ள என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்க போறீங்க. 3 போஸ்டிங் இருக்கு. 3ல நீங்க 3மே அப்ளை பண்ணாலும் 3ம் தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம். அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மேல நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 31/1/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சல எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த ஒரு ஜாப் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ வரும். So thank you friends, thank you so much, all the best for your career.